ஒரே ஒரு நிமிஷம் ஒரு சைக்கோ ஒன்று பேசியிருக்கு, அந்த வீடியோவை பாருங்க. ஈரானுடைய உச்சக்கட்ட தலைவர் அயதுல்லா காமினி அவரை, அவர் மகளை, மருமகனை கொன்று குவித்து விட்டார்கள். நம் கண் முன்னாலேயே நடந்து விட்டது. படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். படு கேவலங்க. தமிழகத்தோட அரசியல் குப்பை அப்படின்னா இந்த சைக்கோ தான். ஒரு கப்பு நோம்பு கஞ்சிக்காக என்ன மாதிரி கூறாங்க பார்த்தீங்களா? எங்கேயோ பல மைல்களுக்கு அப்பால் நடந்த விஷயம். இதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருவேளை உலக தலைவர்களாக இருந்தா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போல, ட்ரம்பை போல உலக தலைவர்களாக இருந்தா இந்த விவகாரத்தை பற்றி பேசலாம். ஆனால் தெருவில், இந்த சைக்கோவோட தெருவிலேயே இந்த சைக்கோவுக்கு 4 ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்களா, அங்கே இந்த போர் நடக்குது, இப்படி செத்து போயிட்டாங்க அப்படின்னு நேராக பார்த்த மாதிரி எப்படி கூறாங்க பார்த்தீங்களா? தமிழகத்தில் தினம் தினம் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படின்னு தொடர்ந்து தன்னுடைய கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா பேசுனா அறிவாலயத்தில் இருக்கின்ற எஜமானுக்கு வலிக்கும் இல்லை, அப்போதானே எலும்பு துண்டு போடுவாங்க. அதனால் அதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் ஒரு படி மேலே போய் இன்னைக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 இடத்துல போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு என்ன தெரியுமா அழைப்பு கொடுத்துருக்காங்க? ஈரான் அதிபரை படுகொலை செய்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் பாசிச மேலாதிக்க வெறியாட்டத்தை கண்டித்து நாளை 3 இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கு. அனைத்து சிறுத்தைகளும் வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு கேவலமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தினம் தினம் தமிழகத்தில் தலித் சகோதரர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட பிரச்சனைகள். சமீபத்தில் கூட ஒரு சகோதரரை உடம்புல ட்ரில்லிங் மிஷினை வச்சு கொலை பண்ணாங்க. அதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாப்புல. இந்த பிளாஸ்டிக் சேர் அதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாப்புல. வேங்கை வயல் இன்னும் நாரிட்டு கிடக்கு, அதை பற்றியெல்லாம் அந்த திருமாவளவனுக்கு கவலையே கிடையாது. இவர் பேசுனா நேராக வந்து ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி பேசுவார், இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் உள்ள பிரச்சனையை பற்றி பேசுவார், அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையில உள்ள ஈரான் உட்பட எல்லா நாடுகளுக்கும் உள்ள பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. ஆனால் தனக்கு ஓட்டு போட்ட தமிழக மக்களோட பிரச்சனையை பற்றி பேசவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு படு கேவலமான அரசியலை தான் திருமாவளவன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு தமிழக அரசியலில் செம காமெடி பீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போரை நிறுத்துறதுக்காக நான் தமிழகத்தில் போராட்டம் பண்ணுறேன், எல்லாரும் ஓடியாங்கன்னு சொன்னார் பாருங்க. அப்போ தொட்டு திருமாவளவனை பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க. திருமாவளவனுக்கு எதிராக காமெடி மீம்ஸ்கள் செம வைரலாக போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு மீம்ஸை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், படிக்கிறேன் கேளுங்க. திருமாவளவன் வந்து இவர் ட்ரம்பை பார்த்து மிரட்டுறாப்லையாம். எப்படி மிரட்டுறாப்லன்னு பாருங்க. போரை நிறுத்தலைன்னா வெள்ளை மாளிகையோட தண்ணி தொட்டியில் கக்கா போய் வச்சிருவேன். எப்படி வேங்க வயல் தண்ணி தொட்டியில கக்கா போனாங்களோ அதே மாதிரி ட்ரம்போட வெள்ளை மாளிகையோட தண்ணி தொட்டிலே கக்கா போயிடுவோம் அப்படின்னு திருமாவளவன் மிரட்டுறாப்லையா. அப்படி திருமாவளவன் சொன்னோன்னா ட்ரம்ப் அப்படியே பயந்துக்கிட்டு ஐயோ அதை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மீம்ஸ் இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு தான் திருமாவளவனை தமிழகத்தில் மதிக்கிறாங்க. ஏன்னா தமிழக மக்களோட பிரச்சனையை பேசுறதே கிடையாது. எங்கே பிரச்சனை நடந்தாலும் அப்படியே பார்க்காத மாதிரி முகத்தை இங்கே திருப்பிட்டு அப்படியே ஓடிடுவாப்புல. ஏன்னா திரும்பி பார்த்தா திமுகவை திட்ட வேண்டியிருக்கும். திமுகவை திட்டினா பேமெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் திருமாவளவன் உலக அரசியலை தான் மக்கள் காரி துப்புற மாதிரி பேசிகிட்டு இருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று எல்லா மீடியாக்கள்லையும் இஸ்ரேலோட பிரதமர் வந்து ஈரானோட தாக்குதலில் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி படு வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இந்த செய்தியை பார்த்தோன்னே தமிழகத்திலிருந்து நிறைய பேர் கொண்டாட்டங்களை வெளியிட்டாங்க. அதை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க. பாஷா அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு, இன்ஷா அல்லாஹ் இவன் மண்ணோட மண்ணாகி விடுவான். இந்த செய்தியை உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு நல்ல செய்தி. சும்மா இந்த பயங்கரவாதி செத்துட்டா போதாது, இவனது ஆக்கிரமிப்பு நிலங்கள் எல்லாத்தையும் மீட்கணும். இறைவன் மிகப்பெரியவன். இது மட்டும் உண்மையாக இருந்தால் இன்று இரவு கேக் வெட்டி செலிப்ரேஷன் செய்வேன் அப்படின்னு கேம் அலி பந்தி சாகட்டும் அப்படின்னு கடுமையான முறையில் வன்மத்தை கக்கி வச்சுருக்காங்க. இவங்க வன்மத்தை கக்கிட்டு வரையிலேயே திடீர்னு நெதன்யாகு பொது வழிக்கு வந்துட்டார். பொது வழிக்கு வந்துட்டு இது மாதிரி ஈரான் ஒரு சில இடத்துல தாக்குதல் நடத்துனாங்க, அதெல்லாம் பார்வையிட்டுட்டு நேராக வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணிட்டு இருக்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னார பாருங்க. Prime Minister Narendra Modi spoke to him at length yesterday, thanked him for his standing with Israel, standing for the truth. எல்லா பயலும் எரியுதுடி மாலா அப்படின்னு
கதறத காண முடிஞ்சுது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஈரானை கடுமையான முறையில் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. ஏன்னா ஈரான் இந்தியர்கள், அதாவது இன்னைக்கு நாங்கள் வந்து அமெரிக்காவை எதிர்த்து இங்கே போராடுறோம் அப்படின்னு ஈரானுக்கு ஆதரவாக போராடுறாங்கல்ல, அதே இஸ்லாமிய சமூக மக்கள் ஏகப்பட்டோர் இந்தியாவிலேருந்து போய் இந்த அரபு கண்ட்ரீஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த அரபு கண்ட்ரீஸ் மேலே தான் இந்த ஈரான் கடுமையான தாக்குதலை நடத்திட்டு இருக்கு. அதற்கு எதிராக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கடுமையான எச்சரிக்கையாக பதிவு பண்ணியிருந்தாரு. அதற்கு தான் நெதன்யாகு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே இருக்கின்ற படு கேவலமான அரசியலில், மத அரசியல்ல திமுக படு வேகமா இந்த மாதிரி சில்லறைகளை வச்சுக்கிட்டு முன்னெடுத்துட்டு வராங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இத்தாலி சோனியா போந்தி, இந்த பொம்மைக்கு யார் தாண்டா இப்ப பேட்டரி போட்டா அப்படிங்கிற மாதிரி சோனியா போந்தி ரொம்ப காலமா எந்த பிரச்சனைக்கும் வாயா திறக்கல. குறிப்பா பஹல்காம்ல பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி பாரத திருநாட்டை சேர்ந்த ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க. அதுக்கும் சோனியா பூந்தி வாயை திறக்கல. நம்முடைய பக்கத்து நாடா இருக்கின்ற பங்களாதேஷில் இந்துக்கள் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அப்பையும் இந்த சோனியா பூந்தி வாயை திறக்கல. ஆனால் ஈரான்ல கமேனி கொல்லப்பட்ட உடனே ஐயோஹோ இது தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. படிக்கிறேன் கேளுங்க. ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டதே மோடி அரசு கண்டிக்காமல் இருப்பதே தனது தார்மீக பொறுப்பிலிருந்து விலகும் செயல் அப்படின்னு கேவலமான முறையில் நம்ம நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த முடிவு சரி அப்படின்னு அவருடைய பின்னாடி நிற்கிறாங்க. இவங்க மட்டும் மத்தியில் வந்து இந்த இத்தாலி காங்கிரஸ், இங்கே வந்து திமுக சிறுபான்மை ஓட்டு பிச்சைக்காக என்னென்ன வேலையை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? சிறுபான்மை ஓட்டு பிச்சைக்காக இவருங்க எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க அப்படிங்கிறத சமீபத்தில் சென்னையில் நடந்த போராட்டமே நிறுவனம் இருக்கு. அமெரிக்க தூதரகத்துக்கு எதிராக நாங்கள் போராடுறோம், இதன் மூலமாக போற நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு பயங்கரமான போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் போராட்டத்தோட லேபிள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் அப்படின்னு லேபிள் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள் ஏராளமானோர், பாதிக்கு மேற்பட்டோர் வந்திருந்தாங்க. ஓசிக்காவே சேர்ந்த திருமாவளவன், அப்புறம் அறிவாலய கொத்தரிமையாக இருக்கின்ற கருணாசு, தமிமுன் அன்சாரி, திமுகவோட பேச்சாளர், இந்த சாக்கடவாய் பேச்சாளர் ஒருத்தருக்கான சைதை சாதிக்கா, அந்த கல்சடப்பையெல்லாம் வந்து பேசுகிறான். ஐயோ அவன் பேசல ஒரு நாடகத்தை போட்டான் பாருங்க, ஐயோ இது மாதிரி நடந்து போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்க வேளையில் இன்னொரு ஈரான்லேருந்து இன்னொரு நல்ல செய்தி கூட வந்துருந்தது. அடுத்த தலைவராக நியமிச்சாங்க பாருங்க, கமேனிக்கு அப்புறம் அடுத்த தலைவராக நியமிச்சாங்க பாருங்க, அவங்களையும் அமெரிக்கா போட்டு தள்ளிடுச்சு அப்படிங்கிற நல்ல செய்தியும் வந்ததாக காண முடிஞ்சுது. ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த முடியாது, திமுக அரசாங்கத்துக்கு எதிராக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்த முடியாது, தங்களுடைய உரிமைக்காக யாருமே போராட்டம் நடத்த முடியாது. பஹல்காமில் தாக்குதல் நடத்தினதுக்கும் இங்கே பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்குதல் நடத்தினதுக்கும் போராட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டாங்க. அதுக்கே திமுக அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்கல. ஆனால் ஓட்டு பிச்சைக்காக இவங்களுக்கு ஃபுல் சைடு போலீஸ் பாதுகாப்பு, எந்தவித தடங்களும் இல்லை. அப்பா தாராளமாக நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அமெரிக்க தூதரகத்துக்கு எதிராக போராடுங்க, முழக்கங்கள் எழுப்புங்க அப்படின்னு திமுக அரசாங்கம் பார்க்குற வேலையை பார்த்தா படு கேவலமாக இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக சென்னையில் இவங்க இஸ்லாமிய அமைப்புகள் சார்பாக போராடுறோம், நாங்கள் வந்து ஈரானுக்கு ஆதரவாக போராடுறோம், கமேனிக்கு ஆதரவாக போராடுறோம் போராட்டம் இருந்தாங்கல்ல, அதற்கு எதிராக நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஐயா நீங்கள் எங்கேயோ இருக்கின்ற கமேனிக்காகவும் எங்கே இருக்கின்ற ஈரானுக்காகவும் போராட்டம் நடத்துறீங்க, நம்ம ஊர் சென்னையில் நடத்துறீங்க, ஆனால் நம்ம நாட்டை சேர்ந்த மக்களை பஹல்காமில் பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டு கொண்டாங்களே, அவங்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா? நம்ம பக்கத்து நாடாக்கிற பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்பட்டாங்களே, அதற்கு எதிராக ஒரு அறிக்கையாவது, ஒரு கண்டன அறிக்கையாவது வெளியிட்டிருப்பீங்களா, இல்லை போராட்டம் நடத்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஒருத்தன் கூட அதற்கு பதிலே சொல்லலை. அதற்கு மாறா என்னையும் என்னுடைய வீட்டில் உள்ளவங்களையும் கேவலமாக திட்டிவிட்டு ஒருத்தன் கூட டைரக்டாக பதிலே சொல்லலை. என்ன காரணம் அப்படின்னா எவன்கிட்டையுமே பதில் இருக்காது. இந்தியாவில் நடக்கின்ற தீவிரவாத தாக்குதலுக்கும் அண்டை நாடுகளில் இந்துக்கள் தாக்கப்பட்டாலும் ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டாங்க. இவங்களுடைய விசுவாசம் எல்லாமே மதத்தை பார்த்து தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த போராட்டத்தை பார்க்க நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பஹல்காம் தாக்குதலுக்கு நீங்களாம் ஏன் பேசலைன்னு கேட்டோன்னே இந்த திராவிட கல்சடைகளோட பதில் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த சுந்தரவல்லி அப்படிங்கிற கல்சடை என்ன சொல்லியிருக்கு பாருங்க, பஹல்காம் தாக்குதலுக்கு காரணம்
மோடியின் திறனற்ற ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொம்பு தூக்கி இருக்கு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ அமெரிக்கா வந்து கமனியை போட்டு தாக்கி இஸ்ரேலை போடுன்னு போட்டுட்டு இருக்காங்களே, அதற்கு காரணம் இஸ்ரேலோட கையாலாகாத ஆட்சியா, அங்கே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியா? இதை பற்றி இந்த சுந்தரவல்லி ஒரு பதிவை போட முடியுமா? நிச்சயமாக போட மாட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த உடன்பிறப்புகள் கொத்தடிமைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ கொத்தடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாகவே ரொம்ப தெளிவாக தெரியும். படிக்க கேளுங்க. ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தடுக்கவே அதே நாளில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த சதி செயலை செய்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அப்படின்னு ஒரு உடன்பிறப்பு பதிவை போட்டிருக்காப்புல. அடே, ஸ்டாலினை தமிழகத்தை தாண்டிய பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது, அதை தாண்டி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஸ்டாலினை தெரியாம போகுது, ஏன்டா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய பதிவை பார்க்கல நம்மளால் சொல்ல முடியுது. இந்த பதிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மதுரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் வாஸ் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.